Good evening, all. Ma'am, இன்னைக்கு வந்து ஷமீர் சார் லைக் he want to give a book review. அவர் படிச்ச புக்கை பத்தி ஒரு 2 minutes பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட். Okay. So first in the week first book review start பண்ணி then we'll go on to the main program, ma'am. Fine. Yeah. Over to you, Shamir. Good evening, SREC A team, principal, respected principal, ma'am, Dr. N. Alamelu, patron and principal, and Vasan sir, Thomas sir. So இன்னைக்கு வந்து நான் பாட வரல. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலேருந்து சில சீரியஸ் புக் ரீடிங்க்கு வந்து நம்ம வரோம். எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் நமக்கு வந்து தெரிஞ்ச புக் தெரியாத புக் நிறைய பேருக்கு வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. பட் இருந்தால் கூட ஒரு புக் ரீடிங் ஹேபிட் வந்து நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்புறம் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக நான் வந்து கருதுறேன். இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிற புக் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு புக். இங்கே எல்லாத்துக்கும் தெரியுதா? மைண்ட் செட், இதோட ஆத்தர் வந்து டாக்டர் கேரோல் எஸ் டுவெக். ஓகேங்களா? ஸோ மைண்ட் செட் ஆத்தர் வந்து டாக்டர் கேரோல் எஸ் டுவெக். இதுதான் இந்த புக் தான். ஓகே, ஸோ இதோட பேக் கவர் இது ஏன் நான் காமிக்கிறேன்னா நிறைய வந்து கவுண்டர்ஃபிட் காப்பீஸ் வருது இப்போ அமேசான்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அதனால இந்த புக் தான் வந்து மைண்ட் செட் அப்படிங்கிறது கரோல் எஸ் டுவெக். ஸோ இந்த புக் நான் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 95% படிச்சுட்டேன். ஸோ இந்த வாரம் வந்து இந்த புக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆத்தர் வந்து கேரோல் எஸ் டுவெக் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் மைண்ட் செட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் மைண்ட் செட். இந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நல்லா டேலண்டடா இருக்கோம், நம்ம வந்து யாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாருமே நம்ம பீட் பண்ண முடியாது, பட் பீட் பண்ண நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல வந்து வந்துட்டாங்க. இப்போ சப்போஸ் அவங்க எடுத்திருக்கிற காரியத்துல வந்து அவங்க வெற்றி பெற முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மேபி அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட போயிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட் வந்து இது க்ரோத் மைண்ட் செட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை வந்து நம்பி இருக்க மாட்டாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் பண்ணலன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பண்ணுவாங்க. நல்லா வந்து டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இல்லாமல் வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும், அடுத்த ஸ்டேஜ் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில வந்து ரொம்ப சக்சீட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கும் சக்சீட் ஆகுறாங்க. இப்போ நிறைய நீங்க கிரிக்கெட்டர்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸோ இல்லை மியூசிஷியன்ஸோ பார்க்கணும், அவங்களும் வந்து ஆகுறாங்க. பட் அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ரோத் மைண்ட் செட்க்கு வர முடியாது. அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஹார்ட் ஒர்க்ல அவங்க அபிலிட்டி நம்பாம அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுமோ 100% வந்து அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த 2 மைண்ட் செட் தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸ் மைண்ட் செட், இந்த 2 மைண்ட் செட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கேட்டகரி வந்து இவங்க கரோல் எஸ் டுவெக் வந்து சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில சைக்கலாஜிக்கல் இது இருக்கு, சில நோட்ஸ் இருக்கு இதுல நீங்க படிச்சீங்கன்னா. ஸோ இது வந்து இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்புறம் வந்து ஃபிக்ஸ் மைண்ட் செட் வந்து எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ்ல, நம்மளோட காலேஜ் அகாடமிக்ஸ்ல, ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் மேரேஜ்ல, அப்புறம் இந்த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கோச்சஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு எப்படி க்ரோத் மைண்ட் செட் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி எப்படி நம்ம க்ரோத் மைண்ட் செட் மீன்ஸ் ஃபிக்ஸ் மைண்ட் செட் வந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிறைய வாழ்க்கையில வந்து இந்த ஃபெயிலியர் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல போய்க்கிறாங்க, க்ரோத் மைண்ட் செட்ல வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி சில நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரொம்ப நல்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மைண்ட் ட்ரைனிங் பத்தி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி வந்து எதனால நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட்க்கு போறோம், எதனால நம்ம வந்து க்ரோத் மைண்ட் செட் நம்மளால வர முடியல, இது எப்படி வந்து வருது அப்படிங்கிறது நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய வந்து எழுதியிருக்கேன்.
என் புக்ஸ் என்னோட ஃபுல்லா அந்த புக் எடுத்து பார்த்தா ஃபுல்லா நோட்ஸ் இந்த மாதிரி அண்டர்லைனிங் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த மைண்ட் செட் காரோல் எஸ் ட்வெக்கோட, டாக்டர் காரோல் எஸ் ட்வெக்கோட புக்குன்னு வாங்கி படிங்க. இந்த வாரம் வந்து இந்த புக் ரிவ்யூ தான். படிச்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரிவ்யூ வந்து எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஆஸ் அ கம்யூனிட்டி ஹெட் வந்து நம்ம ஒவ்வொரு மந்த் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ், காலேஜ் மேனேஜ்மெண்ட், ஃபேக்கல்டி, இடிசி ஹெட்ஸுக்கும் பிஆர் ஹெட்ஸுக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் ஹெட்ஸுக்கும் வந்து மீட்டிங்ஸ் 1 hour வந்து பை த ஸ்டார்ட்அப்ஸ் என்னோட கம்யூனிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுதுங்க. அதோட டீடைல்ஸ் வந்து நான் தாமஸ் சார் கிட்ட கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் இஃப் யூ ஆர் பிஸ்னஸ் ஓனர், காலேஜ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை நீங்க வந்து காலேஜ் லெக்சரரோ இல்லை வந்து ஃபேக்கல்ட்டியோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஷமீர். தேங்க்யூ. தேங்க்யூ ஷமீர். குட் ஸ்டார்ட் திஸ் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எஸ்ஆர்சி. Good evening all. Today is our 46th webinar talk. Flying cars, is it a dream? We welcome our principal ma'am, speaker of the day, Mr. Shri Raghav, faculty members and all alumni friends. Mr. Shri Raghav belongs to the 2012 batch, Aero branch. Raghav, after his engineering, joined Jetwings Technologies and worked for 3 months. Then he joined NAL as a research team and worked there for 6 years. Then he joined DRDO as a research fellow for 1 year. Currently, he is working as a senior aircraft designer at the E-Plane company for the past 2 years. The company is incubated in IIT Madras. The company is the only private aircraft design and development firm in India. Mr. Raghav is a designer and flight test engineer. The company is into development of air taxis. He is one of the core engineer in this project. The prototype of the flying taxi will be launched in less than 6 months' time, and within a year's time, the commercial model will be launched. He is the only non-IITian in the team who is developing this flying taxi. He is also one among the very few aircraft designers in India. Over to you, Raghav. Yeah, thank you. Thank you for that. I'm so humbled by the introduction. So, let me just immediately answer the question itself, which is given to me as a title. It's no more a dream, actually. It's actually, there is something happening all over the world, and I'm so happy that our country is also into the race. So, if you ask me why this question still, is it a dream? So, it's all about like, for example, some century back when Wright brothers put something together and they flew the aircraft for the first time, actually everybody were having the same question in mind, like, is this thing going to fly? I mean, will something actually fly carrying human beings into it? So in that aspect, we are again traveling in the early 1920s, saying that these things are actually not possible. And actually, there are certain interesting aspects that is supporting it, as well as something that is conflicting it. So the interesting part is that conflicting part is that because technology has advanced in every kind, so that it could support something like a flying taxi, but still certain technologies like battery and power plant are in the due course of their development. Whereas if you ask me about the supporting part, whether it is something like we have every other technology except the battery. So even we have our own battery wing who is doing R&D for battery. And actually, if you go into any so-called successful VTOL aircrafts in the whole world itself, I mean, there are only a handful of them actually who are projecting themselves as successful. So all of them are actually, none of them are actually in India actually. Everybody is in abroad and all those things. They have their own battery technologies and they have their own, what do you say, supportive governments and also. In our case, actually, than technology itself, getting certified as an aircraft company, getting certified as a VTOL aircraft in India is a Himalayan task actually. I mean, I'm not exaggerating, it's the actual thing. Getting certified in India is a very, what do you say, Himalayan task itself. The reason is that our country is so crowded. So you just imagine after some 10-15 years, you will be seeing a lot more aircrafts. I mean, right now you see Ola, Uber, all making hell a lot of traffic in the cities like Bangalore,
Chennai and all. In a similar aspect, you will be seeing a lot more aircrafts flying over our head. So if you think it that way, so getting certified in countries like Australia, New Zealand, and US, UK are all comparatively easy because they have a lot more barren lands inside city itself, and intra-city also they have a lot more barren lands. And if you want to travel from one city to another city or within city itself from one town to another town, actually you need not travel uh, all the way through cities itself. There are a lot more barren land. So in that aspect, actually, this should be quite funny also. But even if the aircraft is out of control and it is hitting the ground, the probability of it getting hitting on some people or among houses is actually quite lesser compared to India and China. So that is why actually getting certification in India is quite a task. So if you see the latest successful aircraft like Lilium, who has actually projecting themselves as successful aircraft, but they have so many contradictions because when you talk about urban air mobility, it is something that must be able to must make people to travel within a city. But what they're projecting is that they'll be able to travel from one city to another city. So which essentially means that the passenger must travel from their house to a place, something like airport or the so-called vertiport, and from there we should board this aircraft. From there we must reach our destination, not our destination exactly. We must be reaching some place near our destination. From there we must again deboard the aircraft and then uh, get a private taxi or something like that. So, but that's not the whole point of an aircraft, right? So, I mean, air taxi. So it like for example, you book a Ola or Uber, it's right at your doorstep. So in a similar way, you must be able to or board an aircraft right from your doorstep itself, or probably from the terrace of your house or building or office, whatever it is. So in that aspect, also like the word air taxi itself is a bit what is it tricky because they are also developing air taxi, we are also developing air taxi. But what's the difference? So that's what I said. The clear difference is that you must be able to board and deboard in front of your house, or at least on the top of your house. That is the exact definition of an air taxi, according to me, being an aircraft designer. So what we are looking here is that making a completely compact aircraft, which is heavily constrained by spatial constraints, so that you are able to land and take off. So when you talk about this, the next general question that comes to mind is that how do we get a fixed wing aircraft? I mean, fixed. I'll just explain this first. So if you check into aircraft that is developed by China and Japan and all, they are developing aircraft like Skydrive and EHang, Volocopter. All these things are basically glorified drones actually, because they are all basically multicopters and a cabin put in between them, and people will sit inside it and fly. Though I can say this very frankly, they are completely inefficient machines, because for a one single charge of a battery, they won't be able to clock some maximum of some 15-20 kilometers at a very lesser speed. So that's why we need something like in a hybrid mode between a fixed wing aircraft, which you usually see taking off from airports. Those are called fixed wing aircrafts, and drones, which you usually see when like people use in marriages. So we need a combination of these both. So when you do this, actually a wing will be more and more efficient. I'm sorry if I'm talking more in technical aspects, but there is no simple way of explaining this. Uh, Flying more efficiently means you need a very larger wing, and taking off vertically means it needs more huge power plants. So whenever technology comes into such a, what do you say, in a confused state, actually we need to go for trade-off studies, and we need to fix something like this is the optimum point. This is the sweet spot where we could actually hit a fixed wing mode as well as a VTOL mode. That is what is being done by successful aircraft like Lilium and Wisk. But even they are in a very huge uh, aircraft in terms of span, so that they may not entirely fit in the concept of air taxis. Whereas we are aiming something like a very short span as well as uh, something like a VTOL aircraft itself. So we'll be able to travel within cities. I mean, probably in the very near future, we'll be able to carry you from, for example, if principal madam wants to travel from her office to her house, it could be done in some 5 to 6 minutes. Probably you land in front of her, in the auditorium or ground, take off with her, and then you can just deboard her in the wherever she wants. So this said being a dream, what makes it a dream is actually, as I said, it's a power plant and the battery itself.
So, and the airframe. So we are working on something like a aero propulsive integration infrastructure so that we are able to do all these things successfully. So for this also, as I said, we need lot of manpower, which is a surplus amount in India. But the only problem is that the people who come out of their college actually, I could say this is a brown curse itself, which I have told about in the previous meetings with Thomas herself. We call it something as a brown curse because we always feel inferior to ourselves that we won't be able to do something as a white skinned people. So according to me, I myself had this when I came out of my graduation. I was meeting people so much in scientists in DRDO and all. I myself had this doubt. I mean, it is such a stupid inferiority complex. But the first thing which will make you realize in any technological aspect that you are equally competitive with any a guy in the whole globe is that you must come out of this brown curse and you must think in a global manner that science is equal everywhere and then you work towards it. So then it's no more a dream. It's simply a matter of a paper and pen. You take a paper and pen, you put everything, whatever you studied into a paper, you solve the equations, you get some numbers, put it into computer, get a CAD model, and then work with your team in a computational fluid dynamics domain or FEO domain. Get the performance characteristics, make a hardware, test it. So it is as simple as that. But the only problem is that you require a good dedication, you require a good team, which is available in India. And the only thing is that nobody is seeing that. Everybody is behind immediate money that we are taking in. The only thing is that we have to take some risk. So by God's grace, actually, that platform is provided by Professor Satya in IIT Madras. So we as a team are developing something that is literally your eyes won't believe in some years. Actually, I cannot discuss all the details, but it is something that any aircraft in the world doesn't have as of now. So in that aspect, if you ask me, it's a dream. It's no more a dream. So I have answered two aspects of it: why it is not a dream and why it is a dream. So as I said, it's still a dream for people like us only because we don't believe in ourselves. And as um, Mr. Shamir said himself, that it's all about mindset. So when a successful team uh, works under a very visionary leader, it's just matter of a time to crack a science problem and make it into a market useful product. So I can put it as simple as that this flying taxi, which is going to give a revolutionary change of pace to the whole India itself, is coming out of. I mean, I'm happy to say that indirectly our college will also be a part of it because I'm alumnus of from the college and I actually want many of my juniors to come intern with me, come work with me in the future. And so all these things could happen only if there is for example in the late 90s and 2000s when the companies like Infosys and all come into the picture, that people then came into a good terms with engineering, that even if you do engineering or some job like that, you can immediately go for a job. So the only problem is that it's a IT job. I'm not deframing it, but even it's not a core job. I mean, even there are many people who in my batch itself they want to work in core field, but unfortunately they were not ready to struggle so much, or they were not to dedicate themselves so much. They immediately switch off to a job like IT or bank sector, whatever it is. So this scenario will change in some years, and then people will actually be striving hard to get a. I'm sorry, I meant the other way. They will love to work for a core job rather than striving hard to get it. So all these things will happen only when a successful product from a nation comes out, and that product is actually readily accepted by the whole world market, which is actually happening immediately. Like even now, we have investors like people from who invested early in Twitter, Uber, and all those things. Like people like Naval Ravikant. I mean, you can go and browse about him. Naval Ravikant. He's one among our investors. So people like them, if they are investing in India, the thing is that they clearly believe in us more than we believe in ourselves. So as I say, it's all about a clear mindset, and it's a matter of dedication. It's a matter of time to dedicate ourselves, learn good things from the college, come out of it, and then make the product useful to the society in such a way that uh, we could grow ourselves as a whole society and nation. So that is from my side actually. So excuse me, Thomas sir. So how much time am I left with talk, because I have to give for the question and session also, right?
Yeah, you have 5 to 10 more minutes. Okay, thank you. So, so I wanted to share more of technical details, but actually, I don't know how much of the crowd will understand that all those things. So, other than that, non-technical things is that uh, this uh, flying aircraft company which we are developing right now is actually, as I said, most smallest company, smallest aircraft in the world, and if at all it is becoming a fruitful product, you will be able to travel anywhere in the city, anywhere in the world itself. And as I said, certification aspects are one of the biggest aspects, which is still making it a dream. And it's not a matter of bureaucracy, but it's completely a matter of safety, completely a matter of regulations, which is existing everywhere else in the world. But India is actually ahead of the race that we already started in developing some 2 3 years back. We have a good program like UDAN and UDAN related UAM. UAM is urban air mobility, and uh, we give input to the government, and they gave us some laws. That's how we are operating it. And being I am also the certification engineer of my company, so that I'll be interacting directly with people like DGCA and people like DGAQA, all those people. And I have a question, I think. Yeah, I read that it can take only one passenger. So as the first thing, we are actually planning for a piloted version, because autonomous version we require a lot more what do you say, regulations, and we require a lot more laws. Whereas when this comes into uh, aircraft, and the current configuration that we are planning, whatever laws are there for helicopters, it could be directly applied into the kind of aircraft that we're developing. So, as the first versions will be piloted version, where one guy will be a passenger and the other guy obviously will be a pilot. So in that aspect, yes, sir. So first version will be a single passenger version, which is supposed to change soon into a two-passenger version with a completely autonomous aircraft, which also we are working on, and that will all be ready within some maximum some 3 to 4 years. So we are on track, and we are actually well in track with it. Yes, we have another question. What could be the cost per kilometer of travel? Yes, we have a presentation made last time. Who we were questioning to Kerala government. So in that, actually, if you consider, the initial charges will be uh, some 1.5 to 2 times the current taxi charges. But if you go in a long due course and long, with respect to time, actually it's supposed to change, and it will be costing, if you have to travel for some 30 kilometers, it will take you just 10 minutes, and it will be lesser than some $50. We just we were constantly aiming for world market, so all those presentations are in terms of dollars. So it will take you maximum $50 to travel more than 30 kilometers, and the time taken will be some maximum of 10 minutes. What is your endurance, time of flight, or charge payload? So payload will be obviously 200 kilometers. That's why we have named the aircraft E200, because it can carry two passengers, and be it a pilot or a passenger itself, it will be carrying 200 payload, 200 kg payload. And then, yeah, so that answers your next question also, that maximum passengers will be two, and your maximum uh, payload will be 200 kilogram, which is inclusive of all the baggages carried by the passenger itself. Yes. I hope I answered all your questions. The questions were from story, I think. Yes. Can I answer a few more questions if anybody has some question? Yeah, yes, Raghav, I do have one question. Yes, yes. It is a e-plane company, and I do understand that it is all electric-based things happening. No Yeah. more fuels attached to your company. No, So, yeah, please. no, we So, don't have any. I mean, the word hybrid actually means, there is a confusion actually in the whole world. It's just like the term hybrid actually represents two things. One is the vertical takeoff and cruise flight. That's one kind of a hybrid mode, and the other hybrid thing that people talk about is hybrid power plant itself, where you take off vertically with IC engine powered power plants, and then you cruise with electric mode. So, but we are completely into electric itself. so that sounds that almost emission is absolutely zero. Yes, if you're talking in terms of air pollution that we are making during cruise flight, it's zero. Yeah.
Yeah, it's a great deal. Beautiful. What is the coverage or endurance time you take it for one charge? Yes, that's what we were projecting. Like one charge, you mean we are actually planning for something like certain hops between cities. For example, uh, our our aircraft is capable of traveling up to 200 kilometers in a single charge, and this 200 kilometers will be carried in 1 hour, which means we are cruising at 200 kilometer per hour. But we don't want to clock a single flight in of 200 kilometers. What we're aiming is that you will be able to make hops of from 10 to 15 kilometers within city. For example, I being in Chennai right now, you have to travel from Gindi to Tambaram. You could just it's just some 10 to 15 kilometers hop, right? So you could hop that in some maximum of some 5-10 minutes. That's why we are planning it. In that aspect, actually, this single charge and 200 kilometers won't be covered. It will be some other thing. But still, passengers, people will be able to move within city like in hops. That's what we are aiming for. Fine. My next question is with respect to the piloting license. I don't Yeah. find the piloting agency which could accommodate your piloting, like because every aircraft requires a different piloting. Actually, we had Madhu, the pilot, with us now. I think he has left the call. Anyhow, Okay. so Yeah. if it is a two-seater, you should get a separate license. If the capacity increases, likewise, a two-seater license cannot hold good with the other aircraft, bigger aircraft, and for each aircraft they should get piloting license. So what is your case? Yeah. Actually, the thing is that the kind of pilots that we're looking for, this kind of an aircraft does not exist in the whole world, first of all. So the thing is that any helicopter pilot could initially serve the job, but the only problem is that it's like simply shifting from what do you say, normal car to a racing car. Like you need some training to adopt for a clear mindset for the pilot itself to adapt to such a kind of vehicle. So even if you hire somebody, even if you get somebody who is as a skilled pilot, you have to train these people into a completely VTOL aircraft based pilot. So all these things are going to take time. So in that aspect, we are not alone in the world. Everywhere these things are a problem. All these things has to be sorted out as a community now. Beautiful. I'm sorry for putting up question after question, but one No, last no, no, question but from my side. excuse me, sir. I have one more question from Yeah, I think it's please. David, sir. So, what are the future skill requirements in aeronautical engineering? Obviously, uh, there is no future skill requirements, sir. Actually, whatever skills are have to be developed as a student. Uh, for example, I being an aerodynamist itself, I showed keen interest in from the college days itself in flight performance and propulsion as well as aerodynamics. So, I clearly knew that this is what I will be doing. So I had all my concentration put into aerodynamics, like performance and propulsion. Actually, that's actually paying off now because, for example, the kind of decisions I make on a daily basis in designing this aircraft is actually we won't get any reference itself. We have to think also. We have to do a lot of mind head breaking things to solve certain problems. So honestly, even right till 5:58, I was in another meeting with my team. Being a startup, we'll be working day in and out through the year. So we were working on something in a power plant issue, which we actually unable to sort out. So for everything, we won't be able to go to expert review or somebody, some who's a some busy personality in industry. So we have to break our head itself. So what allows me to do that is that I'll be going through all the basics. Like even if you see the notes which I made in college are helping a lot in my day-to-day career. So in that aspect, sir, our students need to get thorough basics and they need to actually they must be able to work on something and actually solve the problem rather than solving in paper and pen. They must be able to do it in real life itself. In that aspect, actually, you must support them. Even they are doing some small aero modeling stuff. They must not go based on some thumb rules or some PT literacy surveys. They must apply the equations right into it and they must solve the problem through them. Yes, and I have one more question. Is it using a propeller or EDF for VTOL? Actually, if you ask exclusively about my aircraft, we are using EDFs. But there are other aircraft, even the aircraft like Lilium is using EDFs. But there are other people who use propellers also. But there are specific reasons which I cannot disclose right now that we are using EDFs. And EDFs are actually electric ducted fans for everybody's information. Yes,
if the distance is short, every time you need to climb to cruise, you'll be sending more power, right? So what about the battery power? Yes, that's a good question. So actually, the problem which I mentioned about battery, it's not about the energy density of battery itself, but it's also about the power density of battery. So as the question Madhu SK Narayan asked, every time I climb, I incur more power. That's right. But what if the market demands that? Like people want more to travel within city than from city to city. So actually, you have to optimize the trajectory in such a way that you reach the cruise altitude in a very efficient manner. You just glide from there in a very efficient manner to reach the your destination. So in that aspect, rather than optimizing the whole aircraft itself, we must optimize how the aircraft is going to fly in every mission. We must optimize how the aircraft is actually fulfilling the whole mission in such a way that at every point of the mission, the aircraft is consuming lesser and lesser power, and it completes the whole mission. So that's how we have to do the complete trajectory optimization so that you consume lesser power. But I don't say that we will be consuming lesser power than the whole 200-kilometer mission itself, but rather than that, we'll be able to optimize the way we are consuming power. Hope I answered your question. Hello? May I ask you for some question? Like, so you're saying that you will optimize your trajectory. Yeah. You'll be blocking the traffic, right? Like, so what I want to say, like, see, I'm into commercial flying now. So let me tell you, climbing out of an airport, they want us to reach the cruise level as fast as possible so that we don't block the terminal areas. Yeah. So means to say that if you're doing a trajectory, then you might be blocking the levels, right? I just Yes. Yeah, I mean, I don't understand what do you mean by levels as of now, because as of now, the two levels that they have right now is that some it is some 400 feet for drones and some 500 meters itself for this kind of aircraft. That's the airspace that they are providing us. So in that aspect, if you are about to say that we are blocking the level mentioned supposed to be for drones. Yeah. What I mean is like right now you're on an experimental stage of like one or two air taxis that you might be starting it with, or drones. So later when the requirement increases, then you might need to increase the number of altitude where you can fly so that you can accommodate more number of air taxis. Definitely, yeah. So might be later at that stage they might think about putting a more number of what to say, optimize the levels or optimize the. I got your point. So I mean, to be honest, actually, all these things are being developed right now. Like nobody has an idea like how this market is going to boom up. I mean, surely it's going to expand a lot, but we don't have an idea how much people will rely on it directly, immediately, so that it will put up all the produced aircraft into the air, and there is a huge lot of air traffic. I mean, there are studies happening that these things are going to rule the whole skies. I mean, the lower level skies in the next 10 to 15 years. But people are yet even the only association which has put some rules and certification aspects in the public domain is European EASA, and even they are like yet to come up with a very proper rule framing that actually covers all these aspects, like whatever you mentioned, that how will the blockage will be removed, how will the blockage will arise into the problem itself. All those things are yet to be figured out, and it's yet to be studied actually. Thank you. There is one more question, interesting question. Naveen Smriti, are you working along with Lilium? No. Lilium is a German-based company, and the Ukraine company is completely an Indian product, and we are not tying up with anyone, or we are not working with anyone. So, Raghav, we have seen so many animations like regarding the flying taxis and air taxis and stuffs like that. Is it a reality in this world? Is it happening anywhere, or Yes, I could say it very frankly that none of the aircrafts have made a single passenger service. I mean, as I said, there are very handful of people who have actually
there is something called transition, sir. Like from VTOL, you take off, and then at some point of time you have to transition. You have to transit the aircraft from your hover mode to your cruise mode. That's a very crucial stage. Actually, only three of them have actually proven that somebody like Whisk and Joby Aviation, only they have proven the complete transition, and showing that they have actually gained a lot of popularity, and actually they have they are actually coming into service in next 2 to 3 years. But as I said, they are also what do you say, inefficient aircraft in terms of their size and these things. So not all the animation that you see are real actually, because many are conceptual level. Sorry, only 2 to 3 aircrafts in the whole world are successful as a complete hybrid aircraft. Yeah, all the best. And one more last question from my side. Sorry for that. See, I do understand from the news coverage what I saw that there is a pilot. So it is a piloted aircraft what you are into. And like to be precise, in our department, actually, we built an autonomous UAV. Using that GPS and stuff like that, and we were able to see that though we call it autonomous, there was a 10-meter, 15-meter difference, because the GPS what we have the accuracy level. So is it for that reason you are having a pilot in it, or you are not gone for that autonomous mode? No, sir. I mean, getting autonomous, it's not about this. What do you say? The line of sight. Actually, the autonomous thing actually comes into picture whenever you want to go beyond visual line of sight. So the initial versions that we are looking for, if you want to travel beyond visual line of, we call it BV loss. If you want to go BV loss, actually, you need a long range communication. These things, we say, sensors on board. Whereas as of now, we need several extra things like obstacle avoidance. We need powerful radars, cameras, all those things. So putting all these things in the initial version doesn't make sense. So initially we have to prove our intellectual properties. We have to prove ourselves as a VTOL aircraft, and then actually we will be adding all these things, all these sensors on board, so that we'll be able to go long range like 200, 300 kilometers. So that's the main reason. It's not about the sensor inaccuracy that you're talking about. We have to initially prove to the whole world that we will be able to clock these things. So as of now, any of the aircraft that you're seeing, these eVTOL aircrafts are all piloted versions. Thank you. And there is one more question that competing with them. It's not about competing with them. It's actually, as I said, none of them are actually successful. And actually, Iridium, even though they are projected long in the media, they have several drawbacks which we can easily overcome. So I don't think there is no point in competing with them. Rather than we can provide the whole world something. Hello. Yeah, it's audible. I don't see any more questions. Yeah, audience, if you have any questions, you can just come forward. Yeah, Vasant sir and Sri Raghav, if the audience are having no other questions, shall we go for the closing remarks? Yes, Thomas. Yes, Thomas. Good evening all. So it is Sri Raghav, 2012 aeronautical passed out. Thank you, Raghav, for the wonderful presentation on flying cars is a dream. Beautifully mesmerized presentation from your side. We were clueless like how things are happening in and around us. So wonderful to know that from India, it is the only company, the E-plane company, and you are part of that. The entire team is IITian. You are the only non-IITian, and we have our own brand, SREC. Thanks, very many thanks for having that. Proud. And we are really proud. We have a pride moment to have you here. Thank you for that. SREC Alumni Association is proud to host you for this webinar talk number 46. Thank you, audience, for joining us. Thank you, faculty members, for being with us. Thank you, one and all. So next is our kids session. Over to Padmashri ma'am. Hello everyone. யாரெல்லாம் இருக்கீங்க? ராகவ் இருக்கீங்களா? Yeah, I'm here. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வைப்போமா? Yeah, sure. உங்களோட ஒரு காம்படிட்டர் ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க. I think Raj Tilak is there. வரலையே ஸ்கிரீன்ல. இல்ல. Raj Tilak. Yeah, then I'll go for Raj Tilak. Raj Tilak ஒரே பேட்ச்மேட்டா நீங்க? Yeah.
ஓகே, ராஜ்திலக் இருக்கீங்களா? ஒரு ஹாய் சொல்லுங்க. இல்ல கிருஷ்ண பிரபா. Yeah, I'm here. கிருஷ்ண பிரபாவா? Yeah, MBA department professor. Yeah. Oh, குட் ஈவினிங், குட் she, ஈவினிங். she is Dr. Krishna Prabha from the Management Studies. Thank you, sir. Thank you. தேங்க்யூ தாமஸ் சார். நான் பாட்டுக்கு அப்படியே பேசியிருப்பேன். மேம் உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. Actually, I have about 23 years of experience, and I'm into finance. I'm here with Ramakrishna for about 11 years. ம்ஹும். That's it about me. I have a son. He's also doing his CSC computer science in our college, and he's into internship with L&T Bangalore. You're sounding so young. Thank you. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு கேம் வைக்க போறோம். ரெடியா நீங்க? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நல்லாவே தெரியும். ஓகே, சூப்பர். ஏன்னா தமிழ்ல தான் வைக்க போறோம் நம்ம. ஓகே. நோ வீடியோ ப்ளீஸ். நான் வீடியோ வீடியோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நானும் வர மாட்டேன் இப்போ. Thank you. ஸோ நான் கேட்க மாட்டேன். நோ வரிஸ். உங்க குரல் மட்டும் இருந்தா போதும். ஓகே. ஸோ ராகவ் அண்ட் கிருஷ்ண பிரபா உங்க 2 பேருக்கான இன்னைக்கு ஈவெண்ட் என்னன்னா, நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா 2 பேரும்? வெஜிடேரியன். வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். பட் ஸ்டில் யூ வில் டேக் வெஜ்ஜீஸ் இல்லையா? யா. ஓகே, இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா, காய்கறிகள் பேர் வந்து நம்ம சொல்ல போறோம். ஓகே. தமிழ்ல சொல்ல போறோம். ஓகே. பச்சை காய்கறி. ஆமா. கிரீன். ஓகே. யூ ஷுட் டேக் டர்ன்ஸ். நீங்க ஒரு தடவை வந்து ஒரு காய்கறியோட பேரை சொல்லணும். ஓகே. தொடர்ந்து உங்களோட காம்படிட்டர், ஓகே, சக போட்டியாளர் ராகா வந்து அடுத்த காய்கறி பேர் சொல்லுவாரு. ஓகே. ராகா இல்ல ராகவ். ஓகேங்களா? என்ன விதிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்ன காய்கறியே திருப்பி சொல்லக்கூடாது. ஓகேவா? கேம். நீங்க வந்து தமிழ் காய்கறி பேரை சொல்ல போறீங்க. ஓகே. ஒவ்வொரு டர்ன்ஸ் எடுத்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காய்கறி பேர் மட்டும்தான் சொல்லணும். சூப்பர். இப்ப நம்ம ஒண்ணுல நம்ம விளையாடின வெஜிஸ் காய்கறிகள் தமிழ் பேர் அதை வச்சுதான் இங்க ஒரு போட்டி போகுது. ஓகேவா? ரெடியா நீங்க? ஓகே. ராகா வந்து பயங்கரமா வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தா என்னென்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சாவே உங்களுக்கு வந்துரும். பட் கிச்சன்ல போய் உட்கார்ந்திருப்பேன். ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் கிருஷ்ணபிரபா மேம்க்கு கொடுப்பேன். ஓகே. ஓகேங்களா? சோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தக்காளி. அதான் விளக்கம்யா இருக்குல்ல. வெங்காயம். கத்திரிக்காய். முருங்கைக்காய். பச்சை மிளகாய். தக்காளி. உருளைக்கிழங்கு. சொரக்காய். பாவக்காய். புடலங்காய். அச்சச்சோ. முட்டைக்கோஸ். பூசணிக்காய். என்ன சொன்னீங்க? பூசணிக்காய். ஓகே ஓகே. வெள்ளை பூசணிக்காய். பிரில்லியன்ட். சின்ன வெங்காயம் சொல்ல முடியாதா? சொல்லுங்க. சொல்லலாம். சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம். அதான் நான் வெங்காயம் சொல்லிட்டேன். வெங்காயம் சொல்லியாச்சே. நான் பெரிய வெங்காயம் சொன்னா அவர் சின்ன வெங்காயம் சொல்றாரு. இல்ல, முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து வெங்காயம், தக்காளி சொன்னோன்னு ஒரு வெங்காயம் சொன்னாரு. ஓகே ராகவ், நீங்க வின் பண்ணிட்டீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காய்கறி பேர்லாம் வரும் நான் நினைச்சேன். பட் ஓகே, பிட்டர் கார்ட் சொல்லிட்டீங்க. பீர்க்கங்காய், சாரி நானே தமிழ்ல சொல்லிட்டேன். புடலங்காயோட ஐயோ இஞ்சி சொல்லவில்லையா? ரைட். சோ இன்னைக்கு வின்னர் வந்து நம்ம ராகவன் அனௌன்ஸ் பண்ணிரலாம். அவங்களுக்கான விளையாட்டை நாங்க விளையாண்டு இருக்கோம் நினைக்கிறேன். இல்ல, நான் எப்பவுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் விளையாடுறது, அப்புறம் தான் அவங்களுக்கு தர்றது. ஓகே ஓகே. So you can stay back for all the fun activities. ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான் நடத்துவோம் குட்டீஸ். ஓகே விஜேஷ், விகாஷ்னி ரெடியா நீங்க? Thank you so much கிருஷ்ண பிரபா மேம் and thank you for actively participating. Thank you so much. நான் சாங் ஃபர்ஸ்ட் சிங் பண்ணிட்டேன். சரி, சிங் பண்ணுங்க. ஹிந்தி சாங். பாருங்க.
एक टमाटर लाला मेरे गाल भी लाला हम भी खाए तुम भी खाए सब हो जाए लाला. ஓகே வெரி குட். ஒன்றும் இல்லை, ஸ்கூல் போய் ஒரு வாரம் ஆகுது, அந்த ஆர்வத்தில் தான் பாடிட்டார் அவளை. ஓகே விஜேஷ், விகாஷ்னு இருக்கீங்களா? இருக்குங்க ஆண்டி. ஓகே நேத்ரா வந்தாச்சா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான அப்படின்னு நினைக்காத மாதிரி கொஞ்சம் கஷ்டமா கொஸ்டின் கேட்க போறேன். No, no, no. பட் உங்களுக்குலாம் ஈஸியா இருக்கலாம். பாப்போம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு. பெரியவங்க கூட ஆன்சர் பண்ணலாம். What's this? கொஸ்டின்ஸ் நான் எழுதி வைக்கல, What is this name? கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். நேத்ரா வந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். G போட்டுருக்கீங்க. ஜி இல்ல, அது கியூ. ஹலோ நேத்ரா, எங்க போயிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் படிப்பு நிறைய இருந்து இப்ப 4th வந்துட்டேன். என்னாச்சு? ஸ்கூல் வந்துருச்சான். 4th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. P4 போயிட்டாங்களா அக்கா? நான் P1. ஸ்மைன் இப்பதான் P1 போயிருக்கா அப்படி. ஓகே வந்தாச்சு நம்ம விகாஷினி. ஓகே நம்ம இன்னைக்கு கேம் போயிடலாமா? ஓகே ஆண்டி. ஓகே நேத்ரா, உங்களுக்காக டஃப்பா கொண்டு வந்திருக்கேன், பாக்குறேன் நீங்க எவ்வளவு சொல்றீங்களா இல்லையான்னு. ஓகே ஐ அம் ரெடி. ஓகே நம்ம இன்னைக்கு இந்தியா பத்தி கத்துக்க போறோம். ஓகே எஸ். ஓகே எத்தனை பேருக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு தெரியும்? பெரியவங்க கூட சொல்லலாம். 28 states and 8 union territories. ஓகே விகாஷ் நீ சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல, நம்ம நாடுல? நான் புக்ல படிச்ச 28. ஸ்டேட்ஸ் தெரியலையா? விஜேஷ் அண்ணா இங்க எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியால? 29 ஆண்டி. 29ஆ? யூனியன் டெரிட்டரி? யூனியன் டெரிட்டரி ஆண்டி 28. விகாஷ் நீ 28 சொல்றீங்களா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்? ஓகே யூனியன் டெரிட்டரி அது எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன? அம்மாயே V போட்டுருக்கு. அம்மாயே V போட்டுருக்கீங்க. அது விகாஷ்னி. விஜய் சொல்லுங்க 29 ஸ்டேட்ஸ். நேத்ரா வந்து 28 and 8 சொல்லியிருக்காங்க. விகாஷ்னி 28 யூனியன் டெரிட்டரி எவ்வளவு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ட்டாங்க. விஜேஷ் அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நான் 8 union territories. என்னமா? 8 union territories. 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே ஸ்மைன் உங்களுக்கு தெரியுமா? நான் விஜய் சொன்ன மாதிரி சேம். விஜய் அண்ணா சொல்றதுதான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு ரைட் ஆன்சர் இது கொடுத்தது பெரியவங்க யாராச்சும் சொல்றீங்களா? எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல? 29 நினைக்கிறேன். இட்ஸ் 28 and 8 யூனியன் டெரிட்டரிஸ். எனக்கு ஒரு கேள்வி, நான் படிச்சப்ப எவ்வளவு ஸ்டேட்டா, இல்ல என் பையன் படிச்சப்ப எவ்வளவு ஸ்டேட்டா, இல்ல என் பொண்ணு படிச்சப்ப எவ்வளவு ஸ்டேட்டா, எதை கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த ஸ்டேட்ல வேணா படிச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல தான் படிச்சிருப்பீங்க, இல்ல வெளிநாடு போய் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டேட்ல அத கிடையாது. நான் படிச்சப்ப ஸ்டேட்டுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க. என் பையன் படிக்கும்போது ஸ்டேட் கூடிடுச்சு, என் பொண்ணு படிக்கும்போது இன்னும் ஸ்டேட் கூடிடுச்சு. எங்க புரியும்னு தெரியல. அது இன்னைய தேதிப்படி 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. கரெக்ட். உங்களோட டிஸ்க்ளைமர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்றைய தேதிப்படி as of today. அடுத்து வந்து பத்மஸ்ரீ ஆண்டி வந்து எல்லா ஸ்டேட் பேரும் சொல்லுவாங்க. ஆமா ஸ்டேட் பேரெல்லாம் நம்ம சொல்ல போறோம். இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்க போறேன்னா, ஆளாளுக்கு ஒரு ஆல்பபெட் கொடுப்பேன். அந்த ஆல்பபெட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ரெடியா? நம்ம விகாஷ்னிக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம். விகாஷ்னி தான் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஓகே விகாஷ்னிக்கு நான் என்ன லெட்டர் தர போகிறேன் அப்படின்னா M. புரியல, கேக்கல, திருப்பி சொல்லுங்க. மத்திய பிரதேஷ். வெல் டன். அப்புறம் வேற என்ன தெரியும்? அப்புறம் தெரியலையா? சரி விஜேஷ் அண்ணா கேப்போமா? விஜேஷ் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதே கண்ணா. ஆண்டி
எம்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், மேகாலயா, வெரி குட், மணிப்பூர், 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 மிசோரம், ஃபண்டாஸ்டிக். மகாராஷ்டிரா சொல்லியாச்சு ஒருத்தனை. ஒரு மகாராஷ்டிரா இருக்கு. மகாராஷ்டிரா ஒண்ணுதான் இருக்கு. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அதுவும் பிரிச்சிரும். மேகாலயா, மிசோரம் அப்படின்னு 5 ஸ்டேட் சொல்லிருக்கீங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டாம், அவ்வளவுதான். எம்ல வந்து நமக்கு 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நேத்ராக்கு நான் லெட்டர் கொடுக்க போறது இல்ல, அதுக்கு பதிலா யூனியன் டெரிட்டரிஸ் 8 சொன்னீங்கல்ல, ஆமா, இந்த 8 யூனியன் டெரிட்டரி சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? மறந்தாச்சு. மறந்தாச்சு மறந்தாச்சு. வெரி வெரி குட். நீங்க ஸ்கூல் டைம்ல கேட்கணும். வெகேஷனுக்கு மார்க் போய்டும். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? Can I put numbers first? நீ கேமரா ஆன் பண்ணுப்பா. குட்டியா ஏதோ இருக்கும் இந்தியாக்கு பக்கத்துல. சொல்லுங்க, அது பேர் என்ன? என்ன ஐலாண்ட்? அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். வெரி குட், ஃபண்டாஸ்டிக். தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் யூனியன் டெரிட்டரிஸ். கரெக்ட் சொல்லிட்டீங்க. அடுத்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் மாதிரியே இன்னொரு ஐலாண்ட் இருக்கு. அது என்ன? மேல எங்க போட்டு இருக்கு? கேரளா, மேகாலயா எல்லாம் இருக்கு. லக்ஷதீப். லக்ஷதீப். எஸ், லக்ஷதீப். அப்புறம் டெல்லி சொல்லியாச்சு. 3 சொல்லியாச்சு. டாமன் அண்ட் டையூ. நான் டாமன் சொன்னேன். அப்புறம் நார்த் மோஸ்ட்ல என்ன ஊர் இருக்கு சொல்லுங்க. எந்த ஸ்டேட் இருக்கு? என்ன அது ஸ்டேட் இல்ல, அதனால நார்த் மோஸ்ட் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். ஓகேவா? இந்தியாவோட தலையா என்ன இருக்கு? இந்தியா மேப்ல இந்தியாவோட தலையா எந்த ஊர் இருக்கு? நியூ டெல்லி. அது வந்து கொஞ்சம் தலைக்கீழ கழுத்து. அது அந்த அம்மா கேக்குறது வந்து தலை. இந்தியாவோட தலை எங்க இருக்கு? சண்டிகர். அதுக்கு மேல ஜம்மு அண்ட் காஷ்மீர். சண்டிகர் இஸ் ஆல்சோ யூனியன் டெரிட்டரி. that's a right answer. பட் இந்தியாவோட மேப்ல மேல இருக்க ஃபர்ஸ்ட் இடம் என்னது? டாப் மோஸ்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர். வெல் டன். ஜம்மு அண்ட் காஷ்மீர். டாமன் அண்ட் டையூ சொல்லியாச்சு. சண்டிகர் சொல்லியாச்சு. ஆமா கண்ணா, நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. புதுச்சேரி. பாண்டிச்சேரி இஸ் ஆல்சோ. திருப்பத்தூர்ல இல்ல ராஜா. அப்புறம் இன்னொரு மலை பிரதேசம். இந்த சைனாவுக்கு பக்கத்துல ஒரு மலை பிரதேசம் ஒண்ணு இருக்கு. எது பக்கத்துலங்க? லடாக் இஸ் ஆல்சோ யூனியன் டெரிட்டரி. அதெல்லாம் இப்ப ரீசெண்டா 2019ல தான் வந்து யூனியன் டெரிட்டரியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளோட 1 2 3 4 5 6 அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சண்டிகர், தாதர், தாமன் அண்ட் டையூ, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லக்ஷதீப், புதுச்சேரி அண்ட் லடாக். இதுதான் நம்மளோட 8 யூனியன் டெரிட்டரிஸ். இப்ப கேபிட்டல்ஸ் போலாமா? கேபிட்டல்ஸ் போலாமா? இதுதான் நம்ம கத்துக்கணும்ல இந்தியா பத்தி. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு சொல்லுங்க? 28. ஓகே, சோ கேபிட்டலுக்கு போலாமா? எந்த அஸ்ஸாம் ஓட கேபிட்டல் யாருக்கு தெரியும்? டிஸ்பூர். டிஸ்பூர் இஸ் the right answer. நேத்ரா, உங்களுக்கான அடுத்த क्वेश्चन. கோவா ஓட கேபிட்டல் என்ன? சாரி, கோவா கேபிட்டல்
ஆண்டி டாடி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. டாடி சொல்லி கொடுத்தாரா? என்ன சொன்னாரு டாடி? உங்க டாடி சொன்னது கரெக்டா தப்பா? பனாஜி. பானாஜி, வெரி குட், வெல் டன். டாடிக்கும் பாயிண்ட், உங்களுக்கும் பாயிண்ட். விகாஷ்னி, கர்நாடகாவோட கேபிட்டல் எங்க? இருங்க எனக்கு விகாஷ்னி சொல்லலாம். கர்நாடகாவோட கேபிட்டல் எங்க இருக்கு? சாயன் என்பதுல இருக்காங்க சொல்லு. பெங்களூரு. பெங்களூரு பேரை மாத்திட்டாங்க, இப்போ பெங்களூரு சொல்லணும். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர். ஸ்மைன் குட்டிக்கு நான் ஈஸியா ஒண்ணு கேட்க போறேன். தமிழ்நாடோட கேபிட்டல் எங்க? பாண்டிதாத்தா எங்க இருக்காரு? நம்ம போனோம். எஸ், தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. சரி, தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல நேத்ரா ஈரோடு. தமிழ்நாடுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் புரியல. என்னென்ன ஸ்டேட் நெய்பரிங் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? நான் சொல்றேன். கேரளா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. புதுச்சேரியா? புதுச்சேரி இஸ் இட் a state? யூனியன் டெரிட்டரி. சரி, you just tell the state. ஸ்டேட் சொல்லுங்க. கர்நாடகா. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல பார்க்கணும். கர்நாடகா, கேரளா சொல்லியாச்சு. அப்புறம் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ். அவ்வளவுதானே. வேற ஏதாச்சும் தெலுங்கானா. 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 தெலுங்கானா is not adjoining தமிழ்நாடு பா. அது அந்த சைடு இருக்கு. அது ஆந்திர பிரதேஷ்க்கு மேல தான் இருக்கு. அபௌட் நங்கநல்லூர். நங்கநல்லூர் வந்து ஸ்டேட் இல்ல, ஒரு ஸ்ட்ரீட். நங்கநல்லூர்ல தெரிஞ்சு வச்சிருக்க பரவாயில்லப்பா. அதுதாங்க நான் பிறந்தது அந்த அந்த ஊர் தானே. அங்க ஆஞ்சநேயர் இருக்கு, அங்க போனா பிரசாதம் கொடுப்பாங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல இருந்து ஒரு 10 minutes இடங்க. ஓ ஓகே, வெல் டன், வெல் டன் நேத்ரா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். வாட் இஸ் கேரளா? थैंक यू. ஓகே, இப்ப விகாஷ்னிக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சா, நார்த்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்ன சொல்லுங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லி நார்த் வேண்டாம், நம்ம வந்து ஈஸ்ட்னு மாத்திரலாம். லாஸ்ட் டைம் நான் சொல்லி கொடுத்தல டைரக்ஷன்ஸ், ஈஸ்ட் எந்த பக்கம், வெஸ்ட் எந்த பக்கம்னு. சோ ஈஸ்டர்ன் சைடு நான் சொல்றேன். தெரியாது, மேப் நீ பார்த்தது இல்ல, நம்ம சொல்லி தரேன். ஈஸ்ட்ல இருக்க ஸ்டேட்ஸ். வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட்ல இருக்கு இல்லையா? எஸ். நேத்ரா நீங்க சொல்லுங்க. ஈஸ்ட்ல இருக்க ஒரு ஸ்டேட், ஈஸ்டர்ன் ஸ்டேட், ஈஸ்டர்ன் இந்தியா. வெரி குட், வெரி குட். ஓலே ஓலே. அங்க பாரு. ஓட்டோ. விஜயசமா கண்டுபிடிச்சிட்டாங்களா? விகாஷ் நீ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈஸ்ட்ல இருக்க அசாம். அசாம். வெல் டன், வெல் டன். எஸ் விஜய் சொல்லுங்க. மேகாலயா, மணிப்பூர், மிசோரம். அப்பா அடிச்சு தள்ளிட்டாரு. இருங்க மத்தவங்களுக்கு சான்ஸ் தரலாம். நாகலாபுரமா? அது எந்த படத்துல வரும்? மணி பேகலே. நாகாலாந்து. நாகாலாந்து. மணி பேகலே சொல்லாம. நம்ம இந்தியா வந்து கான்டினென்ட்டா இல்ல ஐலண்டா இல்ல என்னது அது? கான்டினென்ட். பெனின்சுலா. வாட் இஸ் a peninsula? சில சைட்ஸ்ல மட்டும் தான் வாட்டர் கவர் ஆயிருக்கு. எவ்வளவு சைட்ஸ்? சில சைட்ஸ் land which is covered with 3 sides of water. ஓகே, இந்தியால எந்த சைடு வாட்டர் இருக்கு? சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். நார்த்ல என்ன இருக்கு? நார்த்ல வந்து லேண்ட் தான் இருக்கு. லேண்ட் தான். சைனா, நேபாள், பூட்டான். நோர்த்
தேர்ட்ல வந்து டெல்லி ஆல்சோ இருக்கும். பாகிஸ்தான். உங்ககிட்ட வந்து இந்தியா பத்தி கேட்டதை கண்ட்ரியை பத்தி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூ டெல்லி ஆல்சோ இருக்குது. நியூ டெல்லி ஆல்சோ இருக்கு. சரி, நம்ம கீழே 3 சைட்ஸ்ல வாட்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஆளுக்கு 3 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு வாட்டர் பாடி சொல்லணும் என்னென்ன இருக்குன்னு. ஓகேங்களா? ஓகே, விகாஷ்னி ஃபர்ஸ்ட். இந்தியன் ஓஷன், வெல் டன். எங்க இருக்கு இந்தியன் ஓஷன்? கீழயா, லெஃப்ட்லயா, ரைட்லயா? கீழே லெஃப்ட்ல ரைட்லயா? கீழே. நான் சொல்லிட்டா டவுன்ல இருக்கு. ஓகே. பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் அது இன்னொரு இடத்துல இருக்கு தங்கம், இந்தியா கிட்ட இருக்கு. ரைட். ஓகே, நேத்ரா. வெஸ்ட்ல வந்து அரேபியன் சீ. வெஸ்ட்ல அரேபியன் சீ. ஓகே. விஜேஷ். ஓஷன். ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால். ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால். வெரி குட். ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க. திருப்பத்தூர்ல இல்ல கண்ணா. அனி வேகலே. தமிழ்நாடுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 1300. என்ன கான்ஸ்டிட்யூயன்சின்னு சொல்றதா, டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்றதா? நாங்க 44. டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் அது. டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான்ல? ஆமாம். நான் சொல்லிட்டா 1400. நீங்க விஜய் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ். 380. ஏய் சேட்டு ஒரு நம்பர் சொல்லு, க்ளோஸ் பண்ணிடுவோம். கையில தொண்ட போடுப்பா. 1600. இன்னொரு 40 சேர்த்துங்கன்னா திருக்குறளை தான். 300,000 இருக்கான். நேத்ரா நீங்க எவ்வளவு சொல்றீங்க? 31. யார் 31 சொன்னது? கிருஷிகா. எங்க இருக்கீங்க இவ்வளவு நேரம்? ஐயோ, நான் இவ்வளவு நேரம் உனக்கு கவனிக்கவே இல்லைண்ணா. கேமரா ஆன் பண்ணிடுங்க. கிருஷிகா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு இருக்கு கடைசியா? எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்கு? சரி, கோயம்புத்தூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டா இல்ல ஈரோடு டிஸ்ட்ரிக்டா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஈரோட கோயம்புத்தூர்ல இருந்து பிரிஞ்சதுங்க. ஈரோடு தனி ஆயிடுச்சு அது. ஆமாமா, ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி இதெல்லாம் சேர்ந்து கோவை மாவட்டமா இருந்தது. அப்பதான் ஈரோடு மட்டும் தனியா பிரிச்சாங்க, நீலகிரி பிரிச்சாங்க, இப்ப திருப்பூர் பிரிச்சுட்டாங்க. திருப்பூர் முடிச்சாச்சு, சேலம் பிரிச்சாச்சு, நாமக்கலும் பிரிச்சாச்சு. இல்ல சேலம் வந்து முதல்ல நாமக்கல் திருச்செங்கோடால சேலம் சேர்ந்து இருந்தது. நாமக்கல் வந்து சேலத்துல பிரிச்சுட்டாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கே சரியா தெரியல. இந்தியாவோட ஸ்டேட்ஸ் கீழ இருந்து மேல வரைக்கும் வசி சொல்லுங்க பார்க்கலாம். நேத்ரா கீழ யா எல்லாரும் சொல்லுங்க. கிருஷிகா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஸ்டேட் கீழ இருந்து. தமிழ்நாடு. அடுத்து திருப்பத்தூர் இல்ல கண்ணா, உனக்கு நான் அம்மா சொல்லி தரேன். இருங்க. கிருஷிகா வந்து தமிழ்நாடு சொல்லிருக்கீங்க. கோயம்புத்தூர். விகாஷினி டாடியா? டாடிக்கு சேர்ல இல்ல. கீழ இருந்து நாங்க ஸ்டேட் சொல்லிக்கிட்டே வரோம்.
இப்ப போக நவீன நானும் நீங்க 3 பேர் தான் விளையாடணும் போல இருக்கு இந்த கேம். தமிழ்நாடு, கேரளா வந்தாச்சு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஃபுல்லா சொல்லாதீங்க, ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு பண்ணுங்க, நவீன சொல்லிட்டோம், அதை பார்த்து குழந்தைங்க ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஃபுல் ஸ்டேட்ல சொல்லி முடிக்கிட்டோம். ஓகே சரி, கவனி இங்க வா. ஸ்மைன் இல்ல விஜய் நீ சொல்லுங்க. இது ஃபோக்கஸ் பண்ணலாம். புது புது டெரிட்டரி படி. ஓகே, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கோவா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, பீகார், குஜராத், இல்ல கோவாக்கு மேல மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் குஜராத், அதுக்கு மேல ராஜஸ்தான், சென்டர்ல வந்து மத்திய பிரதேஷ். ஓகே, சென்டர் வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. ரைட் சைடுல வந்து வெஸ்ட் பெங்கால், மேல வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் இதுக்கும் ஒரிசாக்கு நாள் மேல உத்தரப்பிரதேஷ், அதுக்கு மேல வந்து பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், லே லடாக். இந்த சைடு வரும்போது வந்து அந்த சைடு மேலேந்து வருவோம். அருணாச்சல் பிரதேஷ், அசாம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. நாகாலாந்து சொல்லிட்டேன் நான். இந்த ரைட் பாட்டம் கார்னர்ல ஒண்ணு இருக்கும். ஐயோ, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா. உத்தரகாண்ட் விட்டுட்டீங்க. இல்ல உத்தரகாண்ட் தனியா வந்தது. கரெக்ட். உத்தரப்பிரதேஷ், பாகிஸ்தான் நம்ம நெய்பர். அதுவும் நம்ம இந்தியா கிட்ட தான் பேச்சு கொடுத்துட்டாங்க, அது நம்மளுக்கு தான். ஸ்ரீலங்காவும் எடுத்துக்கலாம். நான் சொல்றேன். யூனியன் டெரிட்டரி சொல்லணுமா? இல்ல வேண்டாம், நம்ம ஸ்டேட்டுக்கு தான் இருக்கோம். சொல்லுங்க விஜய் சொல்லுங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தர் பிரதேஷ், உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ். வண்டி பயங்கரமா ஓடிருச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிஷா, சத்தீஸ்கர், சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு மேல 2 ஸ்டேட் கீழ வந்துருங்க. இந்த பக்கம் வந்துட்டீங்களா? வாங்க. இல்ல அங்கிள் உட்கார்ந்து சொன்னான்ல, வெயிட் பண்ணுங்கப்பா. சிக்கிம், அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர். டீல ஆரம்பிக்கும். திருப்பத்தூர் நீ எங்கடா புடிச்ச? அப்ப ஏல 2 ஸ்டேட் திரிபுரா. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 2 ஸ்டேட் விட்டுட்ட ஏல. அப்புறம் விஜயகுமார். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 2 ஸ்டேட் விட்டுட்ட ஏல ஆரம்பிக்கிற ஸ்டேட் அசாம். சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் சொல்லல. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, பீல ஒண்ணு இருக்கே. ஜார்க்கண்டுக்கு மேல, உத்தரப்பிரதேஷ்க்கு சைடுல பீகார். கரெக்ட். பீகார் நான் கேபிட்டல் நினைச்சிட்டேன். பீகார் கேபிட்டல். உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் சொல்லப்பா. உத்தரப்பிரதேஷ் சொன்னாரு. உத்தரகாண்ட் சொல்லிட்டு அங்கதான் மணி டைவர்ஷன் ஆயிடுச்சு.
இல்ல அவர் வந்து இங்க மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தானுக்கு அப்புறம் வண்டி ஜம்ப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆமா பக்கம். தளம்பு வந்துருச்சு. சரி விஜேஷ், பீகாரோட கேபிட்டல் என்ன? யாருக்கு தெரியும்? கிருஷிகா உங்களுக்கு தெரியுமா பீகாரோட கேபிட்டல்? எதுக்கு அம்மா பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் அம்மா பாக்கணும். நீங்க சொல்லுங்க நேத்ரா. பாட்னா. பாட்னா, வெரி குட். பாட்னாவோட பழைய பேர் என்ன? புது பேரே எனக்கு இப்பதான் தெரியும், பழைய பேர் எப்படி தெரியும்? பாட்னாக்கு ஒரு பழைய பேர் இருந்தது, அதுக்கப்புறமா தான் அது பாட்னான்னு மாறுச்சு. எனக்கு தெரியும், புதான பேரை கேட்கறீங்க, புரிஞ்சிச்சு. திருப்பத்தூர் இல்ல ராஜா. சொல்லுங்க விகாஷ்னி. பட்டணமா? பாடலிபுத்ரா. பாட்டலிபுத்ரா. ஆமா. இந்த கேள்வி ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ல ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் இதுதான். அதனால இதை என்னால மறக்கவே முடியாது. பாட்லிபுத்ரா இஸ் தி ஓல்ட் நேம் ஆஃப் பாட்னா. இல்ல உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்கு, ஆனா ஞாபகம் இருக்கு. இல்லங்க, அந்த ஒரு கொஸ்டின் பண்ணா நானே பசங்களோட சேர்ந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் தெரியாது இன்னைக்கு 28 ஸ்டேட் இருக்குன்னு. நான் இன்னைக்கு படிக்கும் போது தான் எனக்கும் தெரியும். நான் படிக்கும் போது 26, நான் அதுலயே நின்னுட்டேன். ஆண்டி சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஸ்டோரி படிச்சிருக்கேன், எப்படி ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கிட்ட செப்பரேட் ஆச்சுன்னு. சொல்லுங்க கேப்போம். இங்கிலீஷ் ஓகே இல்ல தமிழ்ல தான் சொல்லுவா? எதுல வேணா சொல்லுங்க. உங்களுக்கு எது கஷ்டம்? உங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டமா தமிழ் கஷ்டமா? தமிழ். அப்ப தமிழ்ல ட்ரை பண்றேன். தமிழ்ல ட்ரை பண்ணலாம் சரியா? தமிழ்ல நீ கத்துக்கலாம் நம்ம சரியா? உங்களுக்கு தமிழ் கஷ்டமா அதே சொல்லிடுங்க. थोड़ा थोड़ा ही पता है। हाँ ठीक है। ஐயோ ஹிந்தில சொல்லிடுறாங்க, எனக்கு புரியாது. தமிழ் में बोलो। சொல்ல மாட்டேன் ஒரு தடவை வந்து கருடா வந்து லார்ட் ஆஃப் விண்ட் வாயுவை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணா. கருடா தான் வெஹிக்கிள் ஆஃப் விஷ்ணு, மகாவிஷ்ணு. வெஹிக்கிள் ஆஃப் விஷ்ணு, கரெக்ட்டா? கருட பெருமான். என்ன சேலஞ்ச்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து கருடா காட் பண்ணும். சரி, பீஸ் ஆஃப் லேண்ட்னா தமிழ்ல எப்படி சொல்றது? தெரியல. ஒரு துண்டு இடம், நிலம், நிலப்பகுதி. ஒரு சின்ன டிபிசிபி அப்ரூவ்டு சைட். அம்மா வீடியோ ஒரு துண்டு நிலப்பகுதி. ஒரு துண்டு நிலப்பகுதி. ஒரு துண்டு நிலப்பகுதியை வந்து கருடா காட் பண்ணும். அத வந்து வாயு ப்ளோ பண்ணும். அதான் சேலஞ்ச். வாயு ப்ளோ பண்ணுமா? ப்ளோனா என்ன? ஊதி தள்ளம். அப்ப வந்து ஆனா கருடா ரொம்ப ஸ்ட்ராங்கா he protested very strong. Protected the piece of land very strong. சரி, நீங்க ஃப்ளோல சொல்லி முடிங்க, அதுக்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை வந்து தமிழ்ல கத்துப்போம். சீக்கிரம் சொல்லு. முடிச்சானே சடனா கொஞ்சம் டயர்டா கருடா வந்து விங்ஸ் வந்து கீழே வெச்சோனே வாயு வந்து அந்த பீஸ் ஆஃப் லேண்ட வந்து ப்ளோ பண்ணிட்டு அது வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ள விழுந்து அதான் ஸ்ரீலங்காவா வெளில வந்து. என்னது, அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சா? சின்ன ஸ்டோரி தான். நீ மாரல் என்ன இதுல? கிளாஸ் எடுக்கும் போது நீங்க தூங்க கூடாது. அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் நோட் பண்ண டப்புன்னு கதை முடிஞ்சிருச்சுட்டாங்க. அதோட சின்ன ஸ்டோரி சொல்லிட்டா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா, அதான் கதையாமா, அது முடிஞ்சிருச்சாமா. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட கதை சரி, அப்படி ரைமிங்கா சொல்லணும். ஓ, இது இதோட சின்ன ஸ்டோரியா இருக்கே. ஓகே சரி, ப்ரொடெக்ட் அப்படின்னு வந்து நேத்ரா அக்கா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. ப்ரொடெக்ட் அப்படிங்கறது தமிழ்ல எப்படி சொல்றது? பாதுகாப்பு. பாதுகாப்பு. வேற ஏதாச்சும் வார்த்தை தெரியுமா கிருஷிகா? உங்களுக்கு இவ்வளவு தமிழ் தெரியுமாமா?
Dad, I'm in fourth. நவீன் எனக்கு ஒரே சந்தேகம் தான் இங்க. அதேதான்டா. யா கிருஷிகாக்கு தெரியலையா ப்ரொடெக்ட் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு தெரியலையா? நான் தூங்கணும், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. சரி படுத்தும். கிருஷிகா தெரியலையா உங்களுக்கு? தெரியலையா? சரி பாதுகாப்புன்னு சொன்னீங்க, வேற என்ன வார்த்தை இருக்கு ப்ரொடெக்ட்க்கு? காப்பது. காப்பது. வெரி குட். காப்பாத்துறது. நீங்க என்ன கதை சொல்றீங்க கிருஷிகா இன்னைக்கு? கிருஷிகா என்ன கதை சொல்றீங்க? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன கதை சொல்றீங்க? நான் சொல்றேன். நான் சொல்றா. இல்ல அவங்க சொல்லி முடிக்கிட்டோம். கிருஷிகா கதை சொல்றீங்களா பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? சரி ஓகே பாடுங்க. நீ அப்புறமா பாடு. Cheering. Happy fish போடுங்க. வெரி குட். ரொம்ப அழகா பாடுறீங்க. நீங்க டான்ஸும் சேர்ந்து ஆடிட்டீங்களே. டான்ஸ் ஆடுவீங்களா? நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். சரி ஸ்மயன் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறான். சொல்லுங்கண்ணா. ஒரு ஊர்ல என்ன அங்கிள் இருந்தாரு. அந்த அங்கிள் வந்து more than 300 caps he wants to sell. So every a week, every time he stitch his hat. Then அந்த அங்கிள் வந்து வெளியில போயிட்டோன்னா அப்போ வந்து 10 orangutangs இருந்துச்சு. அப்போ orangutangs வந்து மலையில வந்து அங்கிள் தூங்கும் போது ஜிப் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு எல்லா கேப் எடுத்துட்டு அப்போ வேக்கப் ஆயிட்டோன்னு அந்த அங்கிள் வந்து பார்த்தாங்க எங்க கேப் போயிடுச்சு. அப்புறம் வந்து orangutan வந்து அப்போ வந்து அந்த அங்கிள் வந்து உன்னை கல்ல தூக்கி போட்டாரு. அப்ப அந்த orangutan கல்ல தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்டுச்சு. அப்புறம் மங்கி தூக்கி போட்டுச்சு. அப்புறம் அந்த அங்கிளுக்கு ஒண்ணு கிரேட் பிளான் இருந்துச்சு. பேக்ல ஒரு கை போட்டுட்டு அப்படி பெண்ட் பண்ணிட்டோட கீழே போட்டுட்டாரு. அப்ப மங்கி வந்து மேல தொப்பி நிக்கா ஹோல்ட் பண்ணிட்டோன்னு டமால் எல்லாம் கீழே வந்துச்சு. அப்ப அங்கிள் வந்து எல்லாம் கேப் எடுத்துட்டோன்னு போயிட்டாங்க.
ஓகே, வாட் இஸ் தி moral? moral இருக்கா இந்த ஸ்டோரிக்கு? moral சும்மா கதை, just for fun. சரி, இப்ப question time. ஆன்ட்டி நான் ஒரு பெரிய கதை சொல்லட்டுமா ஆன்ட்டி? இருங்க நான் ஒரு question கேக்குறேன். நான் question கேக்குறேன். ஸ்மயன் எத்தனை வந்துன்னு சொன்னான்? அந்த அங்கிள் வந்து, அந்த ஒராங்குட்டான் வந்து, அது வந்து வந்து கதையா போச்சு. சரி, யாரு இப்ப பெரிய கதை சொல்றீங்க? ஆன்ட்டி நானு. சொல்லுங்க. அண்ணாக்கு அப்புறம் விகாஷ், நீ ஓகேவா? ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தாங்க ஆன்ட்டி. அவன் பேர் விஜேஷ்குமார். அவன் ஒரு கதை சொன்னா. என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு விஜேஷ்குமார். அவன் ஒரு கதை சொன்னான். என்ன கதை சொன்னான்னா, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு விஜேஷ்குமார். ஒரு கதை சொன்னான். என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல பையன் இருந்தான். அவன் பேரு விஜேஷ்குமார். அவன் ஒரு கதை சொன்னான். என்ன கதை சொன்னான்னா, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு விஜேஷ்குமார். அவன் ஒரு கதை சொன்னான். அதுல என்ன சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்ன சொன்னான்னா, அந்த பையன் ஒரு கதை சொன்ன. அந்த கதையில என்ன சொன்னான்னா, அது எந்துன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். உங்களுக்கே வாய் வலிச்சு நிறுத்திட்டீங்க அதானே? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு பேரு விகாஷினியா. அந்த விகாஷினி ஒரு கதை சொன்னாங்களாம். அது என்ன கதைன்னா அதானே? இல்ல ஆன்ட்டி, விடுகதை. விடுகதையா? சொல்லுங்க. நானே உருவாக்கின விடுகதை. வெரி குட் பாப்பா, சொல்லுங்க. நம்ம புரியல. நம்மளையே எதை பார்த்தோம்னா நம்மள திரும்பி பார்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஓகே, நீங்க என்ன கொஸ்டினா கேட்டுட்டீங்க, அது விடுகதையா இல்ல. நம்ம பார்த்தோம்னா அது நம்மள பாக்குமா? ஓஹோ, கிருஷிகா தெரியுமா அது என்னன்னு? நம்ம அத பார்த்தோம்னா நம்ம தான் தெரியுமா? அது தெரியாதான். மிரர். கரெக்ட். பிரில்லியன்ட் டார்லிங். ஆன்ட்டி நான் அவளை கேக்குறேங்க ஆன்ட்டி. கிருஷிக் இருங்க. வெயிட். கிருஷிகா, உங்களுக்கு புரிஞ்சுதா அந்த கேள்வி? இல்ல. நம்ம ஒரு பொருளை பார்த்தா, இப்ப நீங்க டிவி பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? டிவி தான் தெரியும். ஒரு பால் பாத்தீங்கன்னா பால் தான் தெரியும். கரெக்டா? புக்கு பாத்தீங்கன்னா புக்கு தான் தெரியும். ஆனா இந்த பொருளை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் தெரிவிங்க. அது என்னது? போனா நீங்க தினமும் போன் பார்த்து தான் பவுடர் அடிச்சுக்கிறீங்க, தலையெல்லாம் சீவிக்கிறீங்களா? பட் போனும் கரெக்ட் ஆன்சர் தான். அதை பார்த்தா நம்ம தெரியும். எதை பார்த்து தலை சீவிவீங்க? எதை பார்த்து பொட்டு வச்சுப்பீங்க? கண்ணாடி. நீங்க கண்ணாடி பாத்தீங்கன்னா நீங்க தான் அதுக்கு தெரிவிங்க அப்படின்னு அக்கா சொல்லிருக்காங்க ஒரு நல்ல விடுகதைய. ஆன்ட்டி நான் சொல்றேன் ஆன்ட்டி. வெயிட் சண்டை போடாதீங்க. விஜேஷ் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லுங்கண்ணா. வந்து I am a 2-digit number, but I am less than 16, but I am more than 14. I am a 2-digit number. I am less than 16 but greater than 14. Who am I? அப்படின்னு ஸ்மைன் கேக்குறாங்க. 15 ஆன்ட்டி. 15 கரெக்ட்டா? Because நீ brilliant. Okay, நேத்ரா கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க. நேத்ரா, you have any questions, riddles? riddle-ஆ? Yes. சொல்லுங்க. Why was 6 very scared? Why was 6 very scared? நான் சொல்றேன். Because 6 is the tallest number. 6 எது பக்கத்துல இருக்கு? 5க்கும் 7. ஆன்ட்டி 7 அதோட பெரிய ஆன்ட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது பயந்துக்குது. இல்ல ஆன்ட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன். because 7 8 வந்து 7 8 9 because 7 8 9 அதுவாக நேத்ரா கரெக்ட்டா? அண்ணா கரெக்ட்டா சொல்றாங்க. கரெக்ட் ஆன்சர். வாவ், ஃபண்டாஸ்டிக். என்ன புரியுதா கிருஷ்ணா? why was 6 very scared? 6க்கு ரொம்ப பயமா இருந்துச்சாம்.
Because the big number was almost coming up ahead. நோ 7 8 9 அப்படின்னு சொல்றோமா? அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? 7 8 9 7 8 9 சாப்பிட்டுருச்சு. 7 8 9. ஆண்டி நான் கேக்குறேன். ஓகே. என்னன்னா இதற்கு கழுத்துண்டு உடம்புண்டு ஆனால் தலை இல்லை. நான் யார்? கழுத்து உண்டு, உடம்பு உண்டு, தலை இல்லை. சட்டையா? அதுவும் சொல்லலாம் ஆண்டி. அதுவும் சொல்லலாம். வேற இருக்கா? அப்ப வெயிட் பண்ணுவோம். கோஸ்ட் ஸ்மையன் சொல்ற அப்படி. கிருஷிகா உங்களுக்கு தெரியுமா? ஆண்டி சரக்கா. சொரக்காவா? மரமா? மரமா கண்ணா? நேத்ரா உங்களுக்கு தெரியுமா? கோஸ்ட். நேத்ரா சொல்லுங்க. ஆண்டி ஒரு எக்ஸிக்யூட்டட் மேன். புரியல. எக்ஸிக்யூட்டட் மேன். ஆண்டி இது சில ஓல்டன் டைம்ஸ்ல வந்து சில பேர் கழுத்தை வெட்டிடுவாங்கல்ல. அப்ப கழுத்து மட்டும் இருக்கும், கழுத்து காடி இருக்கும், ஆனா தலை இருக்காது. ஓ, அவங்க வந்து முண்டம் அப்படின்னு சொல்றாங்க. தலை இல்லாத மனிதன் அப்படிங்கறாங்க அவங்க. ஆண்டி எதுனா பாட்டிலா கண்ணா? ஆமா, உடம்பு இருக்கு, கழுத்து இருக்கு, ஆனா தலை இல்லையா? அதுதானே மூடி இல்லையா? மூடி எப்படி ஆண்டி தலையாகும்? ஏன்டா பாட்டில்ல வந்து நீ வந்து உடம்பு இருக்கு கழுத்து இருக்குன்னு நான் வந்து மூடிய வந்து தலைன்னு சொல்லக்கூடாதா? கரெக்ட். எல்லாரும் தலையாயிட முடியாது. ஓ, எல்லாரும் தலையாயிட முடியாது. சரி, இன்னொரு கேள்வி. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்து, அது என்ன? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? இது ஒரு காய். வளவளான்னு இருக்கும், ஆனா ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய். ஃபண்டாஸ்டிக் லேடிஸ் ஃபிங்கர். இப்ப நான் ஒரு ரிடில் கேக்குறேன். இருங்க நான் அம்மாஸ் சான்ஸ். ஓகே. விடிய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். ஓகேவா? ஆனா அவருக்கு இருக்க 2 கையில ஒரு கை குட்டியா இருக்குமா. அது யாரு? இல்ல கண்ணா. விடிய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா, ரெஸ்டே இல்ல. வெரி குட். இட்ஸ் a clock. ஏன்னா வந்து அவர் ஹேண்ட் இருக்கு, மினிட் ஹேண்ட் இருக்கு. அவர் ஹேண்ட் பெருசா இருக்குமா, மினிட் ஹேண்ட் பெருசா இருக்குமா? அவர் ஹேண்ட். ஆண்டி பேட்டரிய கழட்டணும்னா நின்னுருவாங்க ஆண்டி. பேட்டரி கழட்டினா நின்னுருமா? அது அப்பனா அந்த மனுஷன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். குழம்பு பண்ணா நிக்கதான் செய்யும். Can I say one hard riddle? சரி சொல்லுங்க. Why does the clouds form? clouds ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேக்குறாப்ல. என்ன பதிலுக்கா? No. அந்த சூடு காத்துக்கு. ஆமா, அந்த வந்து ஸ்டீம் பண்றோமே, அந்த மேல கேஸ் போயிட்டுனா அதுதான் clouds ஃபார்ம் ஆகுது. ஏதோ சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அது சொன்னனே, the hardest riddle. Yes கண்ணா, very hard, very tough. அடுத்தது ஊர் முழுவதும் சுற்றுவான், வீட்டுக்குள் வர மாட்டான். அவன் யார்? யாரு? அப்ப நீங்க சொல்லாதீங்க. நேத்ரா உங்களுக்கு சூரியனா? சூரியன் is one part like. அவர்தான் ஜன்னல் வழியா தன்னோட ரேஸ உள்ள குடுக்குறாரே. அது ஜன்னல் ஓபனா இருந்தா தானே, ஜன்னல க்ளோஸ் ஆச்சுனா எப்படி வரும்? இது பயங்கரமான கேள்வியா இருக்கு, ஆனா அது பதில் அல்ல. நீ சொல்லு. ஊரெல்லாம் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ண கூடாது. ஆமா, நான் ஸ்மயனுக்கு கேக்குறேன். ஸ்மயன், இவர் வந்து நீ எங்க வெளியில போனாலும் கூடவே வருவாரு. சூரியன் இல்லம்மா, என்ன? ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வரவே மாட்டாரு, வீட்டுக்கு வெளியிலே இருப்பாரு. யார் அவரு? இங்க பாவம் புரிய வரும், வெளியில போனேன். வீட்டுக்குள்ள வந்தா
நீ வீட்டுல இருந்து வெளியே போறீங்க. கிருஷிகா தெரியுமா? டெலிவரி வீட்டுக்கு வெளியே போறேன். புரியலையா? சரி, நீங்க வெளியில போகும்போதெல்லாம் இந்த ஃப்ரெண்டு கூடவே வருவாரு. சரி, சாரி. ஓகேவா? ரைட்டா? நீ எங்க வெளியில போனாலும் கூடவே வருவாரு. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே வெளியே இருந்து பாரு, வீட்டுக்குள்ள வர மாட்டாரு. அவரு யாரு? வெளியே வைக்க வர வீட்டுல வர. ஷேடோ வீட்டுக்குள்ள கூட தான் வருவாங்க. ஷேடோ ஆனா இருந்தாதான் அவன் லைட்ஸ் ஆனா இருந்தா வரும். லைட்ஸ் ஆனா இருந்தாலும் ஆனா இல்லனாலும் இவர் வர மாட்டாரு. யார் இவரு? நீ வெளியே போற. நல்லா யோசிங்க. வெளியில போகும்போது உங்க கூடவே ஆன்ட்டி வருவாரு. நான் சொல்றேன் ஆன்ட்டி. இருப்பா டைம். இதுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்கு. சரியா? யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். கோஸ்ட் இல்ல, ஆவிலாம் கிடையாது. சரி விஜேஷன், அவர் ஆன்சர் சொல்லுங்க. ஸ்லிப்பர்ஸ். செருப்பு இல்ல, ஷூ. நீங்க வெளில போகும்போது அததானே மாட்டிட்டு போறீங்க கால்ல. நீ எங்க போன எல்லாரும் வருதா? நான் வீட்டுக்குள்ள வருவேன். நீ எங்க போனாலும் வெளில போனா கால்ல மாட்டிட்டு வரியா? நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஆன்சர், இந்த ஆன்சர் இருக்கு. இதுக்கு கண்டுபிடிங்க பாப்போம். moon can follow but எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க நேத்ரா. நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே சில டைம்ஸ் சில கண்ட்ரீஸ் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுப்பாங்க. அப்ப எப்படி நீங்க எப்படி? நான் அப்பப்போ வின்டர் போது வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு தான் இருப்பேன். இது வந்து வெளியில போடுற செருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இது சரியா? ஓகேவா? ஆனா இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு. இது ரீசெண்டா போன வருஷமும் இந்த வருஷமும் மட்டும்தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி யாரு அவங்க? வெளிலலாம் போகும்போது உங்க கூடவே வருவாரு, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே உங்க கூட இருக்க மாட்டாரு. கொரோனா இல்ல, வீட்டுக்குள்ள வந்தாலும் வருவாரு. மாஸ்க். கரெக்ட். எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு தான் வெளில. செருப்பு போடுறீங்களோ இல்லையோ கவலை கிடையாது எனக்கு. ஆனா வெளில போகாம இருங்க. ஆனா வெளில போனா என்ன போடணும்? மாஸ்க். ஓகே, எல்லாரும் மாஸ்க் வச்சிருக்கீங்களா? ஓகே. அடுத்து நான் கேள்வி கேட்கவா? உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை போட்டிருப்பான். அவன் யாரு? இவனுக்கு உடம்பே இருக்காதான், ஆனா 10 சட்டை போட்டிருப்பானா? ஹேங்கர் இல்ல. பாம்பு. கரெக்ட் விகாஷ், நீ கரெக்டா சொல்லிட்டாங்க. வெங்காயம் தான் ஒவ்வொரு தோல் இருக்கும். கரெக்டா? அதெல்லாம் 20 நிறைய கூட இருக்கலாம். 10க்கு மேல மைனஸ் பிளஸ் மைனஸ். அது வந்து சும்மா ஒரு ஆன்டி உளிச்ச வெங்காயத்துல 10 சட்டை இருந்துச்சு. நீ எடுத்து வெங்காயத்தை உளிச்சு பாரு எத்தனை சட்டை இருக்குங்க. நான் சொல்லிட்டா மிச்சதெல்லாம் பேண்ட். புக் இருக்கும். அந்த புக்ல 5 pages இருக்கும். அது பேபி புக்கா, அடல்ட் புக்கா or ladies புக்கா? பேபி புக். சரி, அடுத்த விடுகதை. கசக்கி புழிஞ்சாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யாரு? தண்ணி. துணியில இருக்கிற தண்ணி. எதுல இருக்க தண்ணி? துணியா? துணிய புழிஞ்சு தண்ணி குடிக்கிறீங்களா நீங்க? இல்ல. அப்புறம் அது எப்படி இனிக்கும்? சர்ஃப் எக்ஸல் போட்ட தண்ணி எப்படி இனிக்கும்? That's very good. கசக்கி புழிஞ்சாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யாரு? பொங்கல். பொங்கல் எப்படி நீங்க புழிவீங்க? பொங்கல் வந்து க்ளூ. அப்படி அந்த. சரி, இந்த பொங்கல் நினைச்சிட்டீங்க, நான் அந்த பொங்கல் சொல்றேன் நான். பொங்கல் பண்டிகை, அதுக்கும் இந்த ஆன்சருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. சக்கரையா? சுகர் கேன். சுகர் கேன். கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? எஸ். எப்படி புழிவாங்க? கரும்பு ஜூஸ் எப்படி வருது? இப்படி ஸ்மாஷ் பண்ண சக்கையா புழிவாங்க. சுகர் கேனை போட்டு அந்த மெஷின்குள்ள நுழைச்சு பிழிஞ்சு கசக்கி அதுல இருந்து தான் சாறு வரும். கரெக்டா? பிளெயினா சாப்பிடலாமா? பிளெயினா கடிச்சு சாப்பிட்டா பல்லெல்லாம் வெள்ளையாகும். ஓகே. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது.
அது என்ன? டார்ச் லைட். டார்ச் லைட். அது சத்தம் வராதே. இப்ப மியூசிக்கல் டார்ச் லைட் வந்துருச்சுன்னு சொல்லிடாதீங்க. நேத்ரா சொல்லுங்க. இடி இடி போன்ல பாட்டு போட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணிடலாம். அடடடடடா, இந்த 2K கிட்ஸ் இதே ப்ராப்ளம் தான். ஒரு விடுகதை கூட சொல்ல முடியல. நேத்ரா சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல கேக்குறேன். அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. இன்னும் 3 இருக்கு. போர் அடிச்சிருச்சா? இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே, நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது. அது என்ன? என்ன சொன்னீங்க? இந்த இது வந்து போன ஆன்சர் வந்து பொங்கலா, இந்த ஆன்சர் வந்து இங்கிலீஷ் தீபாவளி. பட்டாசு. பட்டாசு. தட்ஸ் தி ரைட் ஆன்சர். இன்னொன்னு டிஸ்கோ லைட். அப்புறம் பாட்டு. ரைட். அடுத்து சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான். அவன் யாரு? அலாரம். நேத்ரா நீங்க சொல்லுங்க. சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான். அலாம் கிளாக். ஓகே, வெரி குட். அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட சரக்கு. ஆன்ட்டி நான் சொல்றேன் ஆன்ட்டி. சொல். ஆன்ட்டி இது வரைஞ்சு காமிச்சிருக்கேங்க ஆன்ட்டி. என்னன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க ஆன்ட்டி. ஓகே. அந்த ஹோட்டலுக்குள்ளார ஒரு நிமிஷம் 4 திருடங்க போயிருக்காங்க ஆன்ட்டி. 4 திருடங்க போயிட்டாங்களா? ரூம் நம்பர் 16, ரூம் நம்பர் 15, ரூம் நம்பர் 16, ரூம் நம்பர் 17, ரூம் நம்பர் 18 ஆன்ட்டி. ஆனா அந்த ரூம் நம்பர் 16 15ல போனவங்க சந்தோஷமா திருடிட்டு வந்துட்டான். ரூம் நம்பர் 16ல போனவங்க சந்தோஷமா திருடிட்டு வந்தான். ஆனா ரூம் நம்பர் 17 இருக்கவங்க மட்டும் சந்தோஷமா திருடிட்டு வரல. 18ம் சந்தோஷமா திருடிட்டு. ஏன் அந்த ரூம் நம்பர் 17ல அப்படி என்ன இருக்கு? கிருஷிகா உங்களுக்கு தெரியுமா? கிருஷிகா தெரியலையா? விஜேஷ் நான் சொல்லிருங்க. விஜேஷ் நோட் ரைட் காமி. என்னன்னா ஏன்னா ரூம் நம்பர் 17ல லயன் இருந்துச்சு. நம்பர் 17 அப்படியே தலைகீழ திருப்பி போட்டா லயன் வருது. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் விஜேஷ் மாதிரி இருந்த பசில் இன்னைக்குமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது இன்னும் அப்படியே அந்த காலத்துல அதே கதை போய்கிட்டு தான் இருக்கு. நைஸ் நைஸ். சரி, இப்ப அடுத்து வந்து நேத்ரா நமக்காக ஒரு பாட்டு பாட போறாங்க. வெயிட் பண்ண நேத்ரா பாடுறாங்க. பாடுங்க நேத்ரா. ரெடி? நான் ரெடி. రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన దయ్యమున పోబుచున్నదే పండరి చేర పండరికి పోబుచున్నదే శ్రీరంగారంగాయణ శ్రీరామ రామాయణ శ్రీరంగారంగాయణ శ్రీరామ రామాయణ రతన చూపి పోవుచున్నదే పండరి చేర పండరికే పోవుచున్నదే డక్కి డక్క నాదము తొడడందము నగరు శబ్దము తొడ డక్కి డక్క నాదము తొడడందము నగరు శబ్దము తొడ డక్క కొట్టి పోవుచున్నదే పండరి చేర పండరికే పోవుచున్నదే రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన రయ్యామున పోవుచున్నదే పండరి చేర పండరికే పోవుచున్నదే. வெரி வெரி வெல் டன். இது என்ன லாங்குவேஜ்? என்ன பாஷை இது? ஐ திங்க் இட்ஸ் தெலுங்கு. திங்க் இல்ல, அது தெலுங்கு தான். தெலுங்கு.
சுந்தர தெலுங்கு. எனக்கு வெரி 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 குட். வெல் டன் வெல் டன். எஸ் விகாஷ், நீ என்ன காட்டுறீங்க? நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. நேத்ரா, நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் ஆன்ட்டி. என்ன ஆன்ட்டி? இல்ல, நீங்க இவ்வளவு நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, உங்க அப்பாவோட பேசிட்டு இருந்தீங்களா? அம்மா அம்மா. ஓகே. ஏன் ஏன் வாயால பாடுற தொண்டையில இருந்து பாடாம அப்படின்னு அங்க இருந்து மென்டல் யாரு நேத்ராக்கா பாடினது இதே மாதிரி இருந்ததா? எதுக்கு இப்ப இந்த பாட்டு போட்டீங்க? நான் கேம் ஷேர் பண்ண ஒருங்கா ஷேர் பண்ணல. பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா எடுத்துட்டு போட்டேன்ப்பா, ஏன் பாட்டு? போட்டோ அந்த போட்டோ சரட்டா இருக்கும் பாக்க. ஒரு வுட்ல சாக்ஸ் கட்டணும். சரி, இதோட கடையை சாத்திக்கலாமா? என்கிட்ட சரக்கு இல்ல, நீ அடுத்த வாரத்துக்கு தான் யோசிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் ஸ்டோரியோட வாங்க. இதே மாதிரி எல்லா ஸ்டோரி. சொல்லுங்க. நான் வந்து ஒரு டங் ட்விஸ்டர் வச்சிருக்கேன். அது அடுத்த வாரத்துக்கு சொல்லு சொல்லு சொல்லுங்க. Betty bought some butter. The butter was bitter. So Betty bought some better butter to make the bitter butter better butter. இல்லம்மா, பெட்டர் பட்டர் நான் ஐ திங்க் ஐ பெட்டர் டோன்ட் ஈட் பட்டர். நானே டங் ஸ்லிப் இருக்குது. இரு அக்கா சொல்லுவாங்க, அதை திருப்பி நீ ட்ரை பண்ற. இன்னொரு தடவை சொல்லுங்க. Betty bought some butter. The butter was bitter. So Betty bought some better butter to make the bitter butter better butter. Can you try? யார் ட்ரை பண்றீங்க? நான் என்ன சொல்றா? ட்ரை பண்றோம். யார் ட்ரை நான் சொல்றேன். சொல்லுங்க. Betty bought some butter, but the butter was so bitter, so she bought some more better butter to make bitter butter better. அடேங்க அப்பா, மின்னல் வேகத்துல சொல்லி முடிச்சிட்டாரு. கரெக்டா நேத்ரா? கரெக்ட் ஆன்ட்டி. நான் யாரையாவது சொல்லிட்டா? நான் சொல்றேன். சொல்லுங்க. விகாஷ் நீ ட்ரை பண்ணலாமா? விகாஷ் நீ ஓகே. விகாஷ் நீ சொல்றீங்களா? நான் ஒன்னு சொல்றேன். Betty bought some butter. Betty bought some butter, but butter Also bitter. so butter was Bitter. bitter. So she bought some more better butter some more better butter, but to make the bitter butter better. better. நீ ட்ரை பண்றியா? Now I want to say. என்ன நேத்ரா, வேற யார் ட்ரை பண்ணோம்? நீங்க ட்ரை பண்ணுங்க ஆன்ட்டி. நானா? I should know. இருங்க. Betty bought some butter, but the butter was bitter. So she bought some better butter to make the bitter butter a better butter. தப்பா? ஷீ யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் தப்பு. ஆக்சுவலா பெட்டின்னு தான் வரணும். Betty bought some better butter. Betty bought some but the butter was so bitter, so Betty bought some more better butter to make the bitter butter better butter. சொல்லுங்க. ஆன்ட்டி சாரி நீங்க ட்ரை பண்றீங்களா? யாரு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தலைப்பறியவா? இருமா, பேசுறதே கேக்கல. என்ன நேத்ரா சொன்னீங்க? ஆன்ட்டி விகாஷ் நீ அப்பா ட்ரை பண்ணலாமா? ஓகே மிஸ்டர் பிரசிடென்ட். அண்ணா பிரசிடென்ட் அண்ணா, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. அண்ணா அண்ணா ஃப்ரீஸ் ஆன மாதிரி நடிக்கிறார். சொல்லுங்க. விகாஷ் நீ சொல்லும்போது அங்கிள் தானே சொன்னாரு. எஸ்ஆர்சி மானத்தை காப்பாத்துங்க. ஓ, இதே நானே இதே சொல்லட்டுமா? ஆ. Betty bought some butter. Butter was so bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. எப்படி எங்க தலைவர் கரெக்ட்டா சொல்லிட்டாரா? நான் ட்ரை பண்றேன். நான் ட்ரை பண்ண போறேன். எனக்கு மார்க் உண்டா இல்லையா? நான் பாஸா ஃபெயிலா? Thank you. Next week.
சரி இதோட நம்ம கடையை சாத்திக்கலாம். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் சரக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே ஆன்ட்டி பை பை. ஓகே பை பை. சரி அப்படியே நான் எக்ஸிட் ஆயிக்கிறேன். ஓகே டாடா.